ஐயா தாயி அங்கார கருப்பு கோட்டையில உத்தரவு போட்டு குடும்பம் கேட்டு நிக்கிறியா? கடன் போட்டுடலாமா? போட்டுடலாமாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீயும் 1000 முயற்சி பண்ணி பாக்குற, முயற்சி அத்தனையுமே தோல்வியா நிக்குது. நடக்கிற ஓரத்துல தடுமாறி போய் நிக்கிற இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். உனக்கு எல்லாம் பக்கம்லாம் கடன் போட்டு கொடுத்தனாயா? நீ என் பட்டியல வந்து நிக்கிறா தசையும் காமிக்கிற, உனக்கு அரண்மனையும் அமைச்சு கொடுத்தாரு. அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிறதுக்கு அப்புறம் வர்றேன். ஒரு தொழில் அரசாங்க தொழில், அந்த அரசாங்க தொழிலுக்கு ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு வந்து நிக்கிறாங்கப்பா. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். ஐயா தொழில் அமைச்சலாமாயா? செல்வாக்கி வெளி போடலாமாயா? ஒரு ரங்கத்துக்கு வழி காமிக்கிறாயா? இல்லத்துக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கண்டோமா சிக்கலமா நிக்கிட்டு கொஞ்சம் உஷாரா நில்லு. இந்த பாலத்து கருப்பு இல்ல அப்படின்னா இன்னைக்கு அள்ளி அகட்டால வீசிருப்பாங்க. நான் கோட்டை கட்டி பாதுகாத்து நிக்கிறேன்னப்பா. பாடம் கம்பிக்கிற முடி புரியுதா? பாடம் கம்பிக்கிறேன் சில பேர்த்துக்கு. அதுக்கப்புறம் உன்னோட உத்தரவு வரம்போம். வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாடா, வருமானம் கொண்டு வீட்டுக்கு தர மாட்டேங்கிறாடா, உங்களை சந்தேகப்படுறாடா, எல்லாம் வந்து நிக்க மாட்டேங்கிறான்னு வந்து நிக்கிறா சொல்லு. தாயே என்னையா உன்ற பெத்த கண்ணுக்கு ஒரு தொழில் ஒன்று அமையணும். அந்த தொழில் நல்லபடியா சேரோடு. அதுல வந்து அரசாங்க தொழிலுக்கு நான் முன்னாடி நிக்கிறேன்னு ஒருத்தர் வந்து நிக்கிற, அவனும் உங்க சொந்தக்காரன் தான். பணத்தை கொடு, வாங்கி உனக்கு பதவி வாங்கி கொடுத்துற அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்பலாமா வேண்டாமா? கொடுக்கிட்டா வேண்டாமான்னு கேட்டு நிக்கிறேன். கொடுத்தீங்கன்னா பட்டணமாயா புரியுதா? ஏமாத்தி போடுவாங்க தாயி. அதெல்லாம் வேண்டாம். நீ உண்டான உண்மையான முயற்சி பண்ணு. 10 காசு செலவுலாம் உனக்கு அந்த வேலையை வாங்கி தரனாயா உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். படிப்பு முறையிலும் சரி பதவியிலும் சரி கூட வந்து நிக்கிறனாயா. அவன் 10 காசு செலவு இல்லாம அரண்மனை அமைச்சு கொடுத்துற. பத்திரம் வச்சுக்கார அசுபூர்மையை கட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறானா? கட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறா. வருமானம் வந்து சேர மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அவன் தொழில பார்த்துட்டு இருக்கிற. நீ வீட்டுக்கு வந்துட்டு அவன் தொழிலை பார்ப்பான வீட்டுக்கு வருவானா? ஒண்ணு. ரெண்டாவது அவன் வருமானம் இல்லையா? தொழில் தப்பிச்சுதான் நிக்குது புரியுதா? அதனால்தான் அவங்களுக்கு உனக்கு வருமானத்தை கொஞ்சம் கொடுக்கறதுக்கெல்லாம் நிக்கிறான். ஆனா பாசம் இல்லை புரியுதா? பாசம் இல்லையா? தங்க அண்ணாப்படாத நான் இருக்கட்டாயா தாயி. எவ்வளவோ வேதனையும் எவ்வளவோ சோதனையும் என் பட்டியலை வந்து கையேற்றினேன். இன்னைக்கு 1க்கு 2 கொடுத்து இந்த பட்டி நான் 4ஆம் தலைவர் மாதிரி தலையை வச்சிருக்கிறேன். அவன் பாடம் கப்பிக்கலாம் கம்முது. அவன் நல்லவன் தான் நாயா, அவன் தப்பானவன் அல்ல புரிஞ்சுதா? பாடம் கப்பிச்செல்லாம் சிலதை அவனா கற்பனை பண்ணிட்டு கிடக்குறேன் புரிஞ்சுதா? அவனா கற்பனை பண்ணிட்டு அவனா போட்டு குழப்பிட்டு அவனும் நிம்மதி இல்லாம நீயும் நிம்மதி இல்லாம பட்டிக்குள்ள முடங்கி நிக்கிறாயா? பயப்பட வேண்டாம். எண்ணி 21 நாளுக்கு உன்ற பட்டியை தங்கத்தை ஓட்டி காமிக்கிறாயா? சிலதை களை எடுப்பேன், சிலதை நட்டுவேன். மனசுல வச்சுக்கோ புரிஞ்சுதா? இந்தா எப்படி வேணாலும் பண்ணிக்க போகிறோம். கை கூட மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ளார நிம்மதியும் இல்ல, வருமானத்துக்கு ரீதியாகவும் சிக்கல். பல குழப்பத்தை போட்டு நிக்கிறாயா? முதல் காரியத்துக்கு உத்தரவு போட்டுலாம். அதுக்கப்புறம் படிப்படியா வீட்டு கொடுத்தாங்க. போதுமா? நீயும் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ தெய்வத்தை போய் கையெழுத்து பார்த்தேன். ஒரு தெய்வம் கையை கொடுக்கல அப்படின்னு வந்து கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். எல்லா தேவாதிக்குமே அதனுடைய சக்தி உண்டு. எதையும் முடாப்படியா அப்படி தடை போட்டுறேன். போதுமா? தடை நான் காமிக்கிற தகுதி மண் இல்லையே. தாயும் தகப்பன் மண்ணுன்ற வட்டி பால் பார்த்து தள்ளிட்டு அப்படின்ட்டா. இந்த பால் திருப்பம் பொய்ச்சாமி நினைச்சுக்கா. அந்த அளவுக்கு நீ என்னை விடாப்படியா பிடிச்சி வரணும் புரியுதா? மத்தது நான் பாத்துக்கிறேன். சக்தியில கற்பனா புத்தகம் வீட்டு கொடு. உலகமே சுத்தி பார்த்து வந்துட்டேன். எங்கெங்கயோ போய் பார்த்துட்டேன். நான் என்னை அனாமத்தை இன்னைக்கு வெளியே முடிச்சுட்டாங்க. ஒரு ஆதரவும் இல்லாம படிப்பட்டாங்க. அந்த குடும்பத்துக்காக அந்த தொழிலுக்காக அத்தனை உழப்பு வச்சேன். எனக்கு என்ன வழி அப்படின்னு தெரிஞ்சு எங்கிட்ட அகலா பண்ணிட்டு நிக்கிறியா? பயப்படாத. ஓ நான் சொல்ற உத்தரவு புரியுதா? யார் உன்னை முடுக்கினாங்களோ அதே இடத்துல உன்னை உட்கார வைக்கிறேன் ஐயா. அதுல 2 பேர் உன்னை தூண்டி கொடுத்துட்டாங்க புரியுதா? அவங்களுக்கு அல்லையில பொத்தரலாம். நீ தான் முயற்சி பண்ணு. கொஞ்ச காலத்துக்கு அங்க இருக்கிற மாதிரி பண்ணி ஆதாயத்தோட வெளியே வர வைக்க புரிஞ்சுதா?
பிரியப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 2 பேரும் நிக்கிறாங்க. இல்ல அப்படின்னா கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சேர்றப்பா உன்ற வேண்டுதலுக்கு கூட வந்துடுறேன். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அமைதியா தகவல் தேடி வரு. புரிஞ்சுதா தாயி? ஒண்ணு நீ போட்டு குழப்பணும் அப்படின்னா அவை அதையும் பண்ணுவாங்க. ஒன்னும் கலங்க வேண்டாம். நல்ல உத்தரவு தேடி வந்து குடிச்சுக்கோ. கஷ்டம் தாங்க முடியல. பர்டிகுலர் வருமானம் வந்து சேர மாட்டேங்குது. அதே மாதிரி சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிது. உடம்பு ரீதியா தொந்தரவு, உள்ளத்து ரீதியா தொந்தரவு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி கட்டில போட்டுட்டாங்க ஐயா. கட்டை உடைச்சு போடலாம் கம்முது. புரியுதா? கட்டை உடைச்சு உன்ற வட்டி பால்வாக்கு தர வேண்டியது என் பொறுப்பு. வருமானத்துக்கு உத்தரவு போடுறனாயா இருக்கிற கஷ்டத்தை படிப்படியா நீ கொடுத்துற. மங்களிக்காரனுக்கு ஒரு சிக்கல் மருத்துவ ரீதியா செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு இருக்கிறியா? செய்யலாம். அதெல்லாம் தப்பு வராது. செய்ய கூட வந்து நின்று தங்க விக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு கொடுத்துறேன். போதும். சமாளிக்க முடியலையா? கோபுரம் கலசம் இன்னைக்கு கலசு மாடி நிக்கிதாயா? வட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் பிறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சாயா? இதுக்கு விட குடுன்னு கேட்டுட்டு நிக்கிற. வெத்ததுக்கும் கை கடங்காத போய்கிட்டு இருக்குது. சிலது மரபுலாம் சொல்றேன். புரிச்சுதா? இதுக்கு விட தேடி என் பட்டிக்கு எந்த விதத்துலயும் அவமானம் இல்லாம நடையொட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயி? என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்திற்கு முறையா முறை கொடுத்துருக்கியா? ஆயா ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதே ஆயா. அவதான் இங்க அனுப்பிச்சிருக்கிறான். புரியுதா? பாட கப்பிக்கிறவங்க கப்பிச்சல்லாமாயா காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். பார்த்துக்கிறேன். என்னதாயி குழப்பத்துல வந்து நிக்கிறேன். காரியம் சேதாரம் இல்லாம நடக்கணும். மரபெல்லாம் சொல்றது புரியுதா? காரியம் சேதாரம் இல்லாம நல்ல அமைப்பா அமைச்சு எனக்கு பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நீ என்ன நினைக்கிற? நான் சொல்றது நெசமா பொய்யா? மரபெல்லாம் சொல்ல வெளியே வேண்டாம். அதெல்லாம் பயப்பட வேண்டாமா ஐயா? தீர்ப்பு என்னுடையது. ஏத்துக்குவீங்களா? நல்லது கெட்டது கண்ணில் காமிச்சிடலாம். புரியுதா? உனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. புரியுதா? உத்தரவு போடுறேன். வந்துட்டீங்களா? நல்ல தீர்ப்பு. கருப்பை என்னைக்குமே தப்புக்கு துணை போக மாட்டேனாயா? புரிஞ்சுதா? தப்புக்கு துணை போக மாட்டேன். நல்லது கெட்டது கண்ணில் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உன்ற பொறுப்பு. புரியுதா? அது போக சில குடும்பத்துல வெளியே சொல்ல முடியாத வருமான ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் இன்னைக்கு சிக்கலா நிக்குதாயா? பயப்பட வேண்டாம். உன்ற பட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா கிடக்குது. அதை நீக்கி பூந்தே காமிக்கிற தைரியமா நில்லு. நம்பி நிப்பியா? அப்படி நீ கம்முற. உனக்கு ஏடு எடுத்துக்கிறேன் நினைச்சிருக்கிறியா? பொன்னாளுக்கு தான் நான் ஏடு எடுத்துட்டு இருக்கிறேன். புரியுதா? தாயி இதை தலதேச தேடி பார்த்துக்கோ. வீசிட்டு போயிடுவியா? இந்த தாய் வீட்டு முத்தத்துல கட்டிக்க. அடுத்த தடையில்லாத காரியம் நடக்கணும். இல்லத்துல முடங்கி நிக்குது. நோவு நொடி ஒரு பக்கம். தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு இன்னைக்கு கடந்து சும்மா தலைக்கு மேலே நிற்கிறாயா? தங்கத்துக்கும் நல்லபடியா தடம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா தாயி? தாயி நீ சொல்ற மாதிரி அது இதுன்னு நல்லா சொல்லி என்ற அடியாங்கிட்ட புலம்பிட்டு நின்ன பாத்தியா? நல்ல தாயி இது சாபத்தீடு. புரியுதா? இது வேற சமாச்சாரம். அதெல்லாம் விட்டு அதை நான் பாத்துக்கிறேன். எந்த அளவு பங்கம் இல்லாம அவனுக்கு ஒரு நல்ல காரியம் அமைச்சு அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சா போதுமில்ல. அது போக தொழில் முறை உனக்கு அள்ளி படியா போதுமில்ல. நானுக்கு தகுதிமானது உங்களை எதிரி உன்னை விளையாண்டு பார்த்துட்டா இருக்கிறா. அது என்ன பண்ணணுங்கிறது என்கிட்ட விடு. புரியுதா? ஏதாவது கருப்பு கிட்ட வந்து கையேந்திர விட்டுருவா. என்னை என்கிட்ட வந்து காசு பணத்துக்கு வேலை இல்லை. என்னை முழு சோழ நம்பி நிக்கணும். இந்த புஷ்கா பத்திரம் வச்சுக்க. காரியம் நடக்கணுமா? தகுந்துகிட்டே போகுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்ல தடம் போட்டு எனக்கு பேர் வாங்கி காரியம் மங்கள காரியம் நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா? அது போக இல்லத்துக்குள்ளார எல்லாமே படுகளம் சாஞ்சி நிக்குதாயா? அது போக வருமானத்து ரீதியாகவும் சிக்கும். மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயே? மங்களகாரி எதுவுமே உன்ற வட்டியில் நடக்க மாட்டேங்குது. நல்லான்னு போனீங்கன்னா பொருளான்னு தான் வருது. உண்டாலே தாயி சிலதெல்லாம் உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். மீட்டு போடலாமாயா? சாதிச்சு கொடுத்துறனாயா? இன்னைக்கு கட்டில போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதாயா? கட்டை உடைச்சு போடலாம். பத்திரம் வச்சுக்க, ரசப்போடு கொடுத்துக்க. அது போக மன ரீதியா பல குழப்பத்தை, அது போக சில அவமானம் இல்லையா?
தகுதி பண்றான். நான் இருக்கிறேன். என்னை நம்பி வந்துட்டு குஞ்சு குழந்தையா வந்து உள்ள போட்டு இன்னைக்கு உன்னை எல்லாம் பதவியில் உட்கார வச்சு பட்டம் வாங்கி குழந்தை கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியம் கொடுத்து இன்னைக்கு எல்லாம் வச்சு ஆலாமரம் தலைவர் மாதிரி நீ தலையை வச்சுக்கிறேன். இந்த குழப்பத்தை போட்டு இத்தனை அங்கெல்லாம் போட்டுட்டு கிடக்குறீங்க. அதெல்லாம் ஒன்று பயப்பட வேண்டாம். உத்தரவு கொடுக்குறேன். காசு பணத்தை இழந்துடாத, நம்பி நில்லு. 90 நாளுக்குள்ள என் பக்கமே கொண்டு வச்சுக்கிறேன். போதுமா? அது போக குடும்ப ரீதியா குழப்பத்தில் நிக்குது. வரணும் காரியமெல்லாம் கை கூடாம இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குத. தாய் ஏமாந்த போல குழச்சிட்டிய. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறேன். அதை கைவிட்டு கைப்பற்றி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிற மரபெல்லாம் பேசிட்டு வரேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். அது எப்படி சாதி கோடி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். கையில ஒப்படைக்கிறேன். போதுமா? அது என்னையா முடையா தெரியுதே இல்லையா? முடையா இருக்குது. இல்லத்துக்குள்ள நோவு நொடி ஒரு பக்கம், தொழில் ஒரு பக்கம், பட்டி அத்தனை இன்னைக்கு கட்டத்தரிச்சு கச்சேரிகள் நிக்குதே இல்லையா? அடியா ஏமாந்த போல பொழைச்சிட்டியே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நிக்கி நம்பி ஏமாந்து கையிட்டு போட்டு வந்து நிக்குதாயா? அது கையிட்டு போடுறது இன்னைக்கு சவால் போட்டுட்டு நிக்குது. சவால் போட்டதுக்கு நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்து அந்த 1000 முயற்சியிலும் அவமானத்தை செஞ்சுட்டு வந்து நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு அது கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளாரையும் நோவு நொடியாவே தெரியுது. ஒரு நிமிஷம் இல்லாம மறு நிமிஷம் முடங்கி நிக்குதாயா? தாயி ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா. ஒரு பூ ஏற முடிஞ்ச பட்டியல வந்து நின்றுட்ட இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் பின்னப்பட்டு போயிரு. கவலைப்பட வேண்டாம். கட்டை உடைக்கிறேன். கட்டை உடைச்சு பாடம் கப்பிக்கிறதுக்கு கப்பிச்சு போடலாம். கைப்பற்ற வேண்டியில கைப்பற்றி போடலாம். சிலதை கழிப்ப சிலதை சேர்த்துவேன். என் பொறுப்பு விட்டுருவியா? இந்த அப்படி பத்திரம் வச்சுக்கோ. அமைச்சு போடலாம். கம்முனு இந்த பால் கருப்பங்கோட்டையில எல்லாரும் வந்து நிக்க முடியும். புரியுதா? எனக்கு யார் உத்தரவோ அவையத்தான் கூட நிறுத்துவேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து கூட வர கம்முனு ஓட வாரமே கட்ட உடைச்சாச்சு. புரிஞ்சுட்டியா? இனி குழப்பமா இருந்த பற்றி கொஞ்சம் நிம்மதியா இருக்குமாயா? இனி தொழிலையும் அமைச்சு போடலாம். அடியானுக்கு ஒரு அமைப்பு காமிக்கனாயா? இது சத்தியவா. புரிச்சுக்கா? பத்திரம் வச்சுக்கா. எல்லாமே போயிடுச்சு. எங்காவது போயிடலாம். இருக்கிறதா வாழ்றதா சாப்பிட்றதா அப்படின்னு முடிவு. தாயி அரமனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் தடுமாறி போய் நின்றுடுதாயா? தாயி கால சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 3 ஆண்டு காலமா படிப்படியா முடக்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்குதாயா? தாயி ஏமாந்த போல பொழைச்சிட்டிய. நிக்கிற தகுதி மனைவி என் பிறந்தவா மலாக்கா படுத்து கும்பிட்டியா? அவதான் இங்க உத்தரவு கொடுத்துருக்கிறா. என்னை நம்பி நில்லு. இந்த ஆங்கார் கருப்ப நார்னு அடையாளம் போட்டலாம். இந்த பட்டியை மீட்டு ஒப்படைக்கிற கம்முனு வர்ற வாரமே இந்த கருப்பு நார்னு காமிக்கிறதாயி. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அத்தனையும் மீட்டு தர வேண்டியது ஏன் பொறுப்பு. கைவிட்டு போய் நிக்கிறே இல்லையா தாயி? தாயி அத்தனையுமே இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இல்லத்துல சேதாரமாயி போச்சு. பர்டிகுலரையும் சேதாரமாயி போச்சு. இன்னைக்கு ஒரு பணம் வந்த 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு மொத்தத்தை அந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து பட்டியை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஏமாந்ததுனால எத்தனை சிக்கல் பார் இல்லையா தாயி? சரி கடன் போட்டுலாம் மீட்டு கொடுத்தாரு. போதுமா தாயி? நீ ஒன்றும் பெரிய மலையாட்டத்தை நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். ஒப்படைச்சிட்டா கைப்பற்றிக்குவியா? மாரியாய் உள்ளூர் மாரியாயே கையேந்திரியா இல்லையே? ஏந்திட்டு இருந்தவோ ஏந்தல. புரியுதா? அதனாலதான் என் பிறந்தவ வந்து கிட்ட நிக்கிறான். புரிஞ்சுதா தாயி? முதல் போய் அவளுக்கு ஒரு தீபாதனை ஏத்தி கையேந்தி கும்பிட்டுட்டு வா. நானும் அவளும் சொப்பனத்துல வருவோம். சின்ன பிள்ளைய கூட்டிட்டு நான் வருவேன். வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். அது பிரகாரம் முடிச்சு தந்தேன்.